Hi, I'll welcome back to our session. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் ஓகேவா, நம்ம ஸ்டேட்டோட தமிழ்நாடு பட்ஜெட்டோட இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே தட் எவ்ரி ஆஸ்பிரண்ட் ஷுட் நோ, அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக வாட் இஸ் கால்ட் பட்ஜெட் ஓகேவா. அப்போ பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட ஃபேமிலியில் ஒரு 50,000 நம்ம மந்த்லி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் க்ராசரிக்கு எவ்வளோ, சரிங்களா, ரெண்ட்டுக்கு எவ்வளோ, அதுக்கப்புறமா எஜுகேஷனுக்கு எவ்வளோ, எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ, ஷாப்பிங்க்கு எவ்வளோ, சேவிங்ஸ்க்கு எவ்வளோ, இதை தாண்டி அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம், சரிங்களா. அந்த 50,000 பிரிப்போம். அதே மாதிரி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மணி ஏர்ன் பண்ணுறாங்க. எது மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்க, டேக்ஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்க, ஷேர்ஸ் ஜிஎஸ்டி ஷேர் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லி அது மூலமாக கிடைக்குது உங்களுக்கு ஓகேவா. வெஹிக்கிள் டேக்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, அது அவங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் பாரோவிங், கடன் வாங்குறது மூலமாகவும் கிடைக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு. அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காசை நம்ம எப்படி செலவு பண்ணுறது, அப்போ இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் பிளானை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனுவல் ஃபினான்ஷியல் பிளானை நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. பிஃபோர் getting into the point, initially we should all know that why this particular budget is so important. ஏன் பட்ஜெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ பட்ஜெட் நமக்கு சொல்லும், என்ன சொல்லும், கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டிஸ் என்ன, சரிங்களா, கவர்மெண்ட்டோட ப்ரியாரிட்டிஸ் என்ன, எந்தெந்த செக்டாருக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, எந்த நியூ ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா, அண்ட் பீப்புளோட வாழ்வாதாரத்தை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பட்ஜெட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, சரிங்களா. அண்ட் திஸ் பர்டிகுலர் இயரில் தமிழ்நாடு பட்ஜெட்டோட மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஏம் இஸ் டு பில்ட் எ ஸ்ட்ராங் எக்கனாமி while improving people's quality of life. ஸோ எக்கனாமியவும் என்ன பண்ண போகிறாங்க, பில்ட் பண்ணுற போகிறாங்க. அட் த சேம் டைம் பீப்புளோட லைஃப் குவாலிட்டி ஓகேவா. ஸோ குவாலிட்டி ஆஃப் த லைஃபையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் ஏம் இஸ் டு பில்ட் எ ஸ்ட்ராங் எக்கனாமி வைல் இம்ப்ரூவிங் பீப்புள்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப், சரிங்களா. ஸோ ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரோடு, ஜாப், இண்டஸ்ட்ரி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் தமிழ்நாடு பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2031 $1.5 trillion எக்கனாமியை வந்து என்ன பண்ணிடுவாங்களாம், கிராஸ் பண்ணிடுவோம், நாங்கள் அதை டச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது நிறைய பேர் நினைக்கலாம், அப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் $1.5 trillion வந்து ஏர்ன் பண்ணுவாங்களான்னு சொல்லி. இட்ஸ் நாட் லைக் தட். என்னன்னா, டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிடிபின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தமிழ்நாடுக்கு மட்டும் ஓகேவா, அந்த ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், $1.5 trillion தொட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் இருக்குது, சரிங்களா. அந்த வில்லேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரைஸை வந்து ஒரு 50 கோடி ரூபாய்க்கு என்ன செய்கிறாங்கன்னா விற்கிறாங்க. அதே மாதிரி மில்க் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 20 கோடி ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிளாத் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ டோட்டலாக எனக்கு 100 crores ஆச்சா. அப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் சேர்ந்து, ஸோ மொத்தமாக தமிழ்நாடு என்ன பண்ணுமா, எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, ப்ரொடக்ஷனோட வேல்யூ எனக்கு எவ்வளோ இருக்குமா, 2030 $1.5 trillion வந்து கிராஸ் பண்ணிடுவோம், நாங்கள் டச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி எனக்கு இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேக்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும், டேக்ஸ் கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஓவரால் டெவலப்மெண்ட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இஃப் திஸ் பர்டிகுலர் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா இடமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்றத இது இம்ப்ளை பண்ணும், சரிங்களா. ஸோ எக்கனாமியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அடுத்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்த டைம் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்களோட தாட் என்ன அப்படின்னா,
எஜுகேஷன் தான் ஒரு ஸ்கில்டு பீப்புளை உருவாக்குது. அந்த ஸ்கில்டு பீப்புள் தான் என்ன பண்ணுறாங்க, பெட்டர் ஜாப்ஸ் கிடைக்குது. அந்த பெட்டர் ஜாப்ஸ் ஆப்வியஸ்லி எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ எஜுகேஷன் என்ன பண்ணுதான், ஒரு ஸ்கில்டு பீப்புளை வந்து உருவாக்குது. அந்த ஸ்கில்டு பீப்புள் மூலமாக ஜாப் கிடைக்குது, அது மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எக்கனாமி எனக்கு இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக், யூனிஃபார்ம், பைசைக்கிள், லேப்டாப், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லி எஜுகேஷனில் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய காசை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு பையன் ஒரு சின்ன வில்லேஜ்ல இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ புக்கு, லேப்டாப் எல்லாமே எனக்கு கிடைக்குதுன்னா அந்த பையன் நல்லா படிப்பான். ஆப்வியஸ்லி ஹி கெட் எ குட் ஜாப். அப்போ அவன் டேக்ஸ் பே பண்ணுவான். அது எக்கனாமிக்கு எனக்கு என்ன ஆகும், சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அதனால தான் எஜுகேஷன் என்ன பண்றாங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்றாங்க, நாட் ஜஸ்ட் அன் எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? அடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல கம்பெனிஸ், அதாவது படிச்சா மட்டும் போதாது, அந்த படிப்புக்கு ஏற்ற ஸ்கில்ஸும் வந்து தேவைப்படும். அந்த ஸ்கில்ஸ் தான் என்ன பண்றாங்க, கம்பெனிஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. கம்பெனிஸ்ல ஸ்கில்ஸை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஸ்கில் ட்ரைனிங், கம்ப்யூட்டர் ட்ரைனிங், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், டெக்னிக்கல் எஜுகேஷன் இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமா ஜாப் ரெடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இன்ஜினியரிங் படிச்ச எல்லாருக்குமே இன்ஜினியர் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா நோ. இஃப் தே ஹேவ் த குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க நினைச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ கவர்மெண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிறத தாண்டி அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணி தரப்போறாங்க. சரிங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு எம்ப்ளாய்மெண்ட்ல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவை, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தேவை, ஃபேக்ட்ரிஸ் தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. எதனால, ஏன் அப்பனா மட்டும்தான் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க, ஜாப்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூ ஃபேக்ட்ரி இருக்குது. சரிங்களா? அந்த நியூ ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்கு யாரெல்லாம் தேவைப்படுவாங்க, அந்த ஃபேக்ட்ரிக்கு இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க, டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க, டிரைவர்ஸ் தேவைப்படுவாங்க, செக்யூரிட்டி தேவைப்படும், அக்கௌண்டன்ட் தேவைப்படுவாங்க, ஹவுஸ் கீப்பிங் தேவைப்படும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படும். அது பக்கத்துல இதெல்லாம் இருந்துச்சுன்னா பக்கத்துல இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் வந்து எனக்கு டெவலப் ஆகும். கரெக்டா? அப்ப நிறைய இன்டைரக்ட் ஜாப்ஸ் எனக்கு கிரியேட் ஆகும் இஃப் ஒன் நியூ ஃபேக்டரி கேம் இன் டு தட் பிளேஸ். அப்படிங்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல பேசியிருக்காங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ ரோடு, பிரிட்ஜ், ஃப்ளைஓவர், மெட்ரோ, ஏர்போர்ட், வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட், இது எல்லாமே எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்துடும். ஏன் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணணும், ஒரு ஃபேக்டரியை வந்து பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ், ரோடு வந்து டேமேஜா இருக்கு, எலக்ட்ரிசிட்டி ரொம்பவே புவரா இருக்கு, தண்ணியே இல்லை. அப்ப அந்த இடத்துல அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஸோ இஃப் தட் பர்டிகுலர் ஏரியா ஹேஸ் அ குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா தட் வில் டெஃபினெட்லி அட்ராக்ட் தி இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு வாட்டர் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த இயர் பட்ஜெட்ல வாட்டர் சப்ளை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிங்கிங் வாட்டர், பைப் லைன்ஸ், ரிசர்வாயர்ஸ், அர்பன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வித்தவுட் வாட்டர் பீப்புள் வில் சஃபர். அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸால என்ன பண்ண முடியாது, ஃபங்க்ஷன் ஆக முடியாது, அக்ரி எனக்கு சஃபர் ஆகும். ஸோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்கனாமிக் இஷ்யூ வந்து கிரியேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ வாட்டர் சப்ளைக்கும் இந்த டைம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறையாவே நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு அக்ரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அக்ரி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ ஃபார்மர்ஸ் எப்பயுமே இப்படிதான் இருப்பாங்க, அந்த ப்ரியாரிட்டியில தான் இருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து இரிகேஷன், சரிங்களா, இரிகேஷன், வாட்டர் கன்சர்வேஷன், கிராப் ப்ரொடக்ஷன், ஃபார்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கெல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இட் ஆல்சோ ரிமைன்ஸ் என்ன மாதிரியான பொசிஷன் அப்படின்னா டாப் ப்ரியாரிட்டியான ஒரு பொசிஷன்ல தான் இது இருக்கு. சரிங்களா? அண்ட் வென் இட் கம்ஸ் டு விமன் வெல்ஃபேர், கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா விமன் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. லைக் மேரேஜ் அசிஸ்டன்ஸ், சரிங்களா, எஜுகேஷன், ஹெல்த் ஸ்கீம், விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஃப் விமன் வந்து ஷி பிகம் இண்டிபெண்டா இருக்காங்க, ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்காங்கன்னா ஃபேமிலி இன்கம் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். சில்ட்ரன் வந்து தே வில் டெஃபினெட்லி கெட் அ பெட்டர் எஜுகேஷன். ஸோ அந்த இடத்துல எனக்கு பாவர்ட்டி ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால விமன் சப்போர்ட்டும் இந்த இடத்துல நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த் கேர் அப்படின்னா பட்ஜெட்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அதுல வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. யூத் டெவலப்மெண்ட், யூத் அப்படின்னு சொல்லி வர்றப்போ என்ன பண்றாங்கன்னா ஸ்போர்ட்ஸ்,
சரிங்களா. ஸ்கில் டெவலப்மெண்ட், அது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆண்டர்பிரனர்ஷிப், சரிங்களா. ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன், இது எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்றாங்க. பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து நாளைக்கு அவங்க ஒரு ஒர்க் ஃபோர்ஸா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தே ஆர் அவர் பேக் போன் ஆஃப் அவர் எக்கனாமி. அதையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் when it comes to டிஜிட்டல் கவர்னன்ஸ், ஏர்லியரா பீப்புள் வந்து லாங் கியூஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், எம்எஸ்எம்இ growth, இதையும் பார்த்துருக்காங்க. சரிங்களா. கிரீன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, கிளைமேட் ரெசிலியன்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல், கிளீன் என்விரான்மெண்ட், இது எல்லாமே. ஸோ ரீசன் என்னன்னா, எக்கனாமியா நம்ம growth ஆகணும். பட் அந்த growth எப்பயுமே நேச்சரை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் கால்டு கிரீன் டெவலப்மெண்ட். சரிங்களா. வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறப்போ ஃபுட் செக்யூரிட்டி, ஹவுசிங், எஜுகேஷன், ஹெல்த், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த இயர் வந்து பார்த்தோம்னா எஜுகேஷனுக்கு நிறையவே ஃபண்டு வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா 44,527 crore rupees. ஓகேவா. ஹையஸ்ட் அலோகேஷன் இதுதான். பிகாஸ் எஜுகேஷன் தான் நாளைய ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸை வந்து பில்ட் பண்ண போகுது. ஸோ ஸ்கூல் எஜுகேஷனுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னன்னா 23,357 crore rupees வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹாஸ்பிட்டல், மெடிசன், டாக்டர் அண்ட் ஆல்சோ ஹெல்த் கேர் சர்வீசஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா. அண்ட் when it comes to municipal administration and water supply, இதில் வந்து பார்த்தோம்னா 30,493 crore rupees வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர், சியூவேஜ், சானிடேஷன், அர்பன் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே. சரிங்களா. அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி வர்றப்ப ஓகேவா, எனர்ஜிக்கு வந்து பார்த்தோம்னா 18,091 crore rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேபிள் எலக்ட்ரிசிட்டி சப்ளை, பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ணுறதுக்காக. அண்ட் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தோம்னா யூத் செக்டரில் வந்து பார்த்தோம்னா 1,051 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அத்லெட்ஸுக்கு அண்ட் ஆல்சோ யூத் ப்ரோக்ராம்ஸ்க்கு. சரிங்களா. லேபர் வெல்ஃபேரில் வந்து பார்த்தோம்னா 2,022 crore rupees வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்கில் ட்ரைனிங்காக, எதுக்காகனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக. சரிங்களா. அண்ட் ஏஏ டிஜிட்டல் சர்வீசஸ் இன்ஃபர்மேஷன் ஐடி செக்டரில் வந்து பார்த்தோம்னா 398 crore rupees வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டிஜிட்டல் கவர்னன்ஸ், டெக்னாலஜி இனிஷியேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே கொண்டு வர்றதுக்காக. சரிங்களா. இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா $1.5 trillion வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க 2031க்குள்ள. அண்ட் ஆல்சோ சென்னை ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. சென்னை ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் 3,108 crore rupeesக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா ஃபார் அன்இன்டரப்டட் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்காக. சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபோக் ஆர்ட்ஸ், ஓகேவா, ஃபோக் ஆர்ட்ஸ் ப்ரமோஷனுக்கு வந்து பார்த்தோம்னா 23 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஆர்ட்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்டாகவும் சரி, நமக்கு இன்டர்வியூ ஓரியன்டாகவும் சரி, அஸ் ஆஸ்பிரன்ஸாக இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆல் ஷுட் நோ. ஓகேவா. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.